கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் உள்ள கடலில் குளிக்க சென்ற ஏமன் நாட்டை சேர்ந்த மாணவர்கள் 2 பேர் மாயமாகியிருக்கிறார்கள். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த 9 மாணவர்கள் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் கடலில் குளிக்க சென்ற மாணவர்களை மீனவர்கள் எச்சரித்தும் கேட்காததால் ஆழமான பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது. இதில் 9 மாணவர்களில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஜிப்ரான் மற்றும் அப்துல் சலாம் ஆகிய 2 பேர் மாயமாகியிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக ராதிகா. அதாவது கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் 9 பேர் கொண்ட குழுவினர் விடுமுறை என்பதால் கேரளா மாநிலம் கொச்சிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்பொழுது அந்த கொச்சியில் உள்ள அந்த கடலில் வைப்பின் என்ற சொல்லக்கூடிய கடலில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அங்குள்ள மீனவர்கள் அங்கு ஆழம் அதிகமாக உள்ளது, அந்த கடலில் குளிக்க வேண்டாம் என்று அந்த மாணவர்களிடம் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த மாணவர்கள் யார் பேச்சும் கேட்காமல் அவர்கள் அந்த வைப்பின் கடலில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது அந்த மாணவர்கள் குளித்து விளையாடி கொண்டிருக்கும் போது 7 பேர் மீண்டு வந்தனர். 2 பேர் மாயமானது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த 7 மாணவர்களும் அருகில் இருந்த மீனவர்கள் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறை மற்றும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்த காணாமல் போன வெளிநாட்டைச் சேர்ந்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த மாணவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஒரு மாணவர் பெயர் ஜிப்ரான் என்பதும் மற்றொரு பெயர் அப்துல் சலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த 2 மாணவர்களை தற்பொழுது தீவிரமாக தீயணைப்பு துறையினரும் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே போன்று கடலோர காவல் படையினரும் அந்த மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாலா.